ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாவும், ஹாப்பியாவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல எங்களோட ஒரு வீக்கெண்ட் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே ஈவினிங் டானியும், ஷையும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா கார்ன் இருந்துச்சு. சரி அதையே பாயில் பண்ணி குடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஆக்சுவலி இந்த கார்ன் வாங்கி 3 to 4 டேஸ் கிட்ட ஆயிருந்துச்சு. வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மறந்துட்டேன். அப்புறம் அன்னைக்கு பார்த்து ஞாபகம் வந்ததால எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட் வீக் தனிஷா, ஷைனா 2 பேருக்குமே அவங்க ஸ்கூல்ல பீரியாடிக் அசஸ்மென்ட் டெஸ்ட் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக்லாம் பேக்டா அப்படியே ஓடி போயிடுச்சு. அது என்னமோ தெரியல, இந்த 2025 ஆரம்பிச்சதுலேருந்து டேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா போற மாரி இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டா போற மாரி இருக்கு. வீக்கெண்ட் முடிஞ்சு மண்டே இப்ப தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஃப்ரைடே வந்துரும். இப்ப தான் மே மந்த்ல வெக்கேஷன்லாம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஸ்கூலோட அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகி 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஈவினிங் டைம்ல பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்நாக்ஸ் குடுக்கலான்ட்டு யோசிக்கிறதுக்குள்ள மண்டையே பிச்சுக்கிற மாரி தான் இருக்கு. நான் வந்து ஹெல்த்தியா ஏதாவது குடுக்கணும்னு யோசிப்பேன். ஏன்னா காலைல அவசரமா ஸ்கூலுக்கு கிளம்புற டைம்ல ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்கன்ட்டு சொல்ல முடியறதில்ல. லஞ்ச் கூட ஸ்கூல்ல எப்படி சாப்பிடுறாங்கன்றதே தெரியல. ஸோ இருக்கிற ஒரே சான்ஸ் ஈவினிங் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஹெல்த்தியா குடுக்க வேண்டியது. லைக் எக், ஸ்ப்ரவுட்ஸ். பட் இதெல்லாம் வந்து டெய்லி குடுத்தா மூஞ்ச சுளிக்கிறாங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டா, டேஸ்டியா பண்ணி குடுக்க சொல்லி கேட்குறாங்க. அவங்கள சொல்லியும் தப்பில்ல. ஏன்னா டெய்லி இந்த ஹெல்த்தியர் ஆப்ஷன் அப்படின்ற பேர்ல இந்த மாரியே குடுத்துட்டு இருந்தா அவங்களுக்கும் போர் அடிச்சிரும் இல்லையா? மோனிகா பாடு. மோனிகா டான்ஸ் ஆடு. Maya Monica, baby Monica, Maya Monica, Monica, Maya Monica, baby Monica, Kitaba, Adum, 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 First name Monica, Monica, Maya Monica, baby Monica, Maya Monica, Kitaba, Monica, Maya Monica, baby Monica. அன்னைக்கு ஈவினிங் வந்து அப்பா ரியோ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருந்தாரு. அண்ட் ரியோவோட கரண்ட் ஃபேவரட் சாங் வந்து மோனிகா. நீங்களே அவ பாடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ டிவி பார்த்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா. சிவா வந்து பின்னாடி நின்னத கவனிக்கல. சடனா திரும்பி சிவாவ பார்த்தோனே அப்படியே பேக் அடிச்சுட்டா. அது என்னமோ தெரியல, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே சிவாவ பார்த்தா மட்டும் கொஞ்சம் அப்படியே தூரமா போயிடுவா. என்கிட்ட, தனிஷா கிட்ட, ஷையு கிட்டலாம் நல்லா வருவா. சிவா கிட்ட மட்டும் தூரத்துல இருந்து ஹாய் மொமெண்ட்லாம் பேசுவா. பட் கிட்ட வந்தா அவ கொஞ்சம் தூரமா ஓடி போயிடுவா. அன்னைக்கும் அப்படிதான். சிவாவ பார்க்குற வரைக்கும் நல்லா பாட்டு பாடிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா. அவர பார்த்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சைலன்ட்டா ஆயிட்டா. ரியா கொஞ்ச நேரம் விளையாண்ட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் நாங்களும் எங்க டின்னர்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு கொஞ்சம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். எதுக்குன்னா, தலைவன் தலைவி ஃபிலிம்ல இருக்கிற அந்த பொட்டல முட்டாயே சாங் ரீல்ஸ் பண்ணலான்ட்டு. இது வந்து வீக்கெண்ட்ல தான் கண்டிப்பா எங்களால பண்ண முடியும். ஏன்னா, தனிஷாவோட ஹெல்ப் தேவை எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணோம். நெறைய டேக்ஸ் எடுத்தோம். அண்ட் தனிஷா எங்கள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல எடுக்கிறதுக்காக நெறைய வாட்டி எங்கள ஆட சொன்னா. ஏன்னா, அவ எப்படி பிளான் பண்ணியிருந்தான்னா, ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஒரு ஒரு ஆங்கிள்ல இருந்து எடிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், "ஒரு ஆங்கிள்ல எடு போதும். நாங்க ஃபைனலா ஒரு தடவ ஆடுறோம். அதையே போஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு." பட் அவ அதுல சாட்டிஸ்ஃபையே ஆகல. நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருந்து எடுக்கணும். நீங்க ஆடியே ஆகணுன்ட்டு ஆட வச்சுட்டா. அந்த ரீல் கூட போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரீல் பார்த்து வச்சிருந்தேன். அத பண்றதுக்காக ஒரு பிராக்டிஸ் செஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. நான் பார்த்து வச்சிருந்த ரீல சிவா சரியா கவனிக்கல போல இருக்கு. லெஃப்ட் கையில தான் என்ன தூக்கணும்னு நெனச்சுட்டு ட்ரை பண்ணாரு. பட் அவரால முடியவே இல்ல. ஏன் முடியல? அவங்க எப்படி கரெக்ட்டா பண்ணாங்க அப்படின்ட்டு திரும்பவும் அந்த ரீல பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது. லெஃப்ட் கையில தூக்கக்கூடாது, ரைட் கையில தூக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பண்றப்ப கரெக்ட்டா வந்துருச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்கியாச்சு. எங்களோட ஃப்ரைடே ஈவ்னிங் இப்படி தான் போச்சு. லாஸ்ட் சாட்டர்டே வந்து ஸ்கூல் ஹாலிடே இருந்துச்சு. யூசுவலாவே பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேஸ்லயும் டானிஷ் ஐயூக்கு ஸ்கூல் இருக்கும். ரொம்ப ரேரா தான் ஏதோ ஒரு சாட்டர்டே, லைக் மந்த்லி ஒன்ஸ் சாட்டர்டே தான் ஏதாவது ஹாலிடே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹாலிடே தான் எங்களுக்கு 1 வீக் முன்னாடி இன்டிமேட் பண்ணிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் வீக் எக்ஸாம்ஸும் இருந்துச்சா, ஸோ ஒரு வாரமா படிச்சு டயர்டான பசங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கா பெங்களூர்ல ஒரு டே அவுட் போலான்ட்டு கோரமங்கலால இருக்க லோக்கோபேருக்கு வந்திருந்தோம். இது வந்து கம்ப்ளீட்டா கிட்ஸுக்கான ஒரு இடம். ட்ராம்ப்லின் பார்க், கேம்ஸ் அப்படின்ட்டு நெறையா இருக்கு இங்க. அண்ட் 3 டைம் வரோம் இந்த இடத்துக்கு. முன்னாடி நாள் பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப லோக்கோபேர் போலாமா அப்படின்னு கேட்டப்ப,
2 டைம்ஸ் ஆல்ரெடி போயிருக்கோம். ஆனாலும் வந்து பசங்க எக்ஸைட்டடா போலான்ட்டு தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப புடிச்சு போச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் போனோனே லஞ்ச் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா, நாங்க ஒசூர்லேருந்து கிளம்புறப்பயே 1:30 ஆயிடுச்சு. அண்ட் அன்னைக்கு பார்த்து பயங்கரமான டிராஃபிக். யூசுவலா டிராஃபிக் இல்லன்னா, இந்த இடத்துக்கு வந்து ஒரு 1 ஹவர்ல வந்துரலாம். பட் அன்னைக்கு வந்து 1 ஹவர் 45 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ எல்லாரும் பசியில இருந்ததால ஃபர்ஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேமா ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்ல மூவிக்கு புக் பண்ணியிருந்தோம். எந்த மூவின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவி. அதாவது இந்த பாட்டுக்கு தான் நாங்க வந்து நேத்து ரீல்ஸ் பண்ணிட்டுருந்தோம். மூவி ஃபினிஷ் பண்ணிட்டு வெளிய வந்து ஏ டூ பில டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சண்டே மார்னிங் அன்னைக்கு தனிஷாக்கு கோச்சிங் இல்ல. ஸோ அப்படியே ரிலாக்ஸ்டா எந்திரிச்சுட்டு, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம் செஞ்சேன். நான் வந்து யூசுவலா இடியாப்பம் நார்மல் அரிசி மாவுல செய்வேன். பட் அன்னைக்கு வந்து மாப்பிள்ளை சம்பாவோட அரிசி மாவுல செஞ்சேன். இடியாப்பம் வந்து வேற லெவல் டேஸ்ட்ல வந்திருந்துச்சு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா. ஃபர்ஸ்ட் திங் வந்து அரிசி மாவோட குவாலிட்டியே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேம்பு பிளேட்ஸ்ல வாழை இல வச்சு செஞ்சேன். ஸோ அதெல்லாம் வந்து டேஸ்ட்ட இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி குடுத்துச்சு. இந்த மாப்பிள்ளை சம்பாவோட இடியாப்பம் மாவும், பேம்பு பிளேட்ஸும் எனக்கு காரிகை ஸ்டோர்ல இருந்து அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. இந்த இடியாப்பம்க்கு நாங்க எல்லாருமே ஃபேன் ஆயிட்டோம். ஆக்சுவலி இந்த பேம்பு பிளேட்ட வந்து நான் தப்பா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து உல்டாவா திருப்பி பின்னாடி சைடு தான் மாவ பிழியணும். நான் செய்றப்ப இது எனக்கு தெரியல. வாழை இல போட்டு இதுல செஞ்சேன். பட் இதுலயும் சூப்பரா வந்திருந்துச்சு. வாழை இலையில நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, நான் இந்த மாரி பிழிஞ்சதால ஒண்ணுக்கொண்ணு ஒட்டாம சூப்பரா வந்திருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சும்மா அவங்க பேஜ பார்த்துட்டுருக்கப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. அதுல வந்து ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து உல்டா சைடு திருப்பி பின்னாடி பக்கம் தான் பிழிஞ்சு யூஸ் பண்ணணுன்ட்டு. பட் தப்பே இல்ல நான் இந்த மாரி யூஸ் பண்ணதுன்னு நெனைக்கிறேன். சூப்பரா வந்திருந்துச்சு. இந்த மாரி மாவ பிழிஞ்சிட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற இட்லி பாத்திரத்துக்குள்ளேயே வச்சு நம்ம ஸ்டீம்க்கு வச்சிடலாம். நீங்க யாராவது இடியாப்பம் லவர்ஸா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. ஹைலி ரெக்கமெண்டட். ஃபைவ் டு 6 மினிட்ஸ்லயே சூப்பரா குக் ஆயிடுது. இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் செஞ்சிருந்தேன். தேங்காய் பாலுக்கு கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமா கசகசா, பாதாம் இத ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, அதையும் மிக்ஸில போட்டு அரைச்சுட்டு தேங்காய் பால்ல சேர்த்துக்கிட்டேன். இப்படி செஞ்சதால தேங்காய் பாலும் நல்லா ரிச் டேஸ்ட் இருந்துச்சு. அண்ட் நான் ஹாட் பாக்ஸ்ல இடியாப்பம் போடுறேன் பாருங்க. இலையில ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு. நான் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாவே பன்னீர் வீட்ல தான் செஞ்சுட்ருக்கேன். இத்தன நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, துணியில வந்து கட்டிட்டு அது மேல வெயிட் வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆன்லைன்ல பார்க்குறப்ப பன்னீர் மேக்கர்ன்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ அதனால ஆர்டர் பண்ணி வாங்குனேன். யூஸ் பண்ணி பார்த்தேன். பன்னீரும் நல்லா வருது இதுல. ஸோ நீங்க யாராவது வீட்லயே பன்னீர் செய்ற மாதிரி இருந்தா, இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணலாம் தாராளமா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு, பன்னீர் செய்றதையும் முடிச்சுட்டு, சமையலையும் பண்ணி முடிச்சாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஸ்ராவன் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் வெஜிடேரியன் மீல்ஸ் தான் இன்னைக்கு. ஸோ அடுத்த 1 மந்த்துக்கு வி ஆர் பியூர் வெஜிடேரியன்ஸ். முந்தின நாள் ஒரு பார்சல் வந்திருந்துச்சு. அத ஓப்பன் பண்ணவே இல்ல. ஸோ லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா, நான் வந்து தனிஷாக்கு ஆர்டர் பண்ணியிருந்த தாவணி வந்திருந்துச்சு. வரலட்சுமி விரதம் வருது இல்லைங்களா? ஸோ நாங்க வந்து அத செய்வோம். தனிஷா வந்து எனக்கு தாவணி வேணும் அப்டின்ட்டு ஆசைப்பட்டு கேட்டா. ஒசூர்ல எங்க போய் வாங்குறதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அப்படியே ஆன்லைன்ல பார்த்துட்டுருக்கப்ப, போத்தீஸ் பேஜ்ல இது வந்துச்சு. நெறைய கலர் காம்பினேஷன்ஸ்ல ஹால்ஃப் சாரி பிக்சர்ஸ் பார்த்தேன். தனிஷா தான் இந்த கலர் அவளுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டா. ஆக்சுவலி தனிஷா கிட்ட ஆல்ரெடி ஒரு ஹால்ஃப் சாரி இருக்கு. அதுவும் மோர் ஆர் லெஸ் இதே கலர் தான். ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர். பட் அதுல தாவணி வந்து ராமர் ப்ளூ கலர்ல இருக்கும். இதுல வந்து கிரீன் கலர்ல வந்திருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆர்டர் பண்ணோம். பட் ஆர்டர் பண்றப்ப கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணல. இதே கலர்ல ஆல்ரெடி இருக்கு அப்டின்ட்டு. வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஞாபகமே வருது. சரி ஓகே அட்லீஸ்ட் தாவணி டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு. அது வேணா ஷையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு விட்டுட்டோம். அண்ட் இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2196. சரி கலர் சேமா இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்டின்ற யோசனையே சுத்தமா வரல. ஏன்னா நான் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 12 டேஸ் கழிச்சு தான் இது வந்துச்சு இந்த பார்சல். திரும்ப எக்ஸ்சேஞ்ச்லாம் போட்டா எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல வரதுக்கு. ஸோ அப்படியே விட்டாச்சு.
ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. அண்ட் தாவணி வந்து சிந்தெடிக் மெட்டீரியல். இன்னும் வேற சில வெப்சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் சாரீஸ் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் 5000 ரேஞ்ச்ல இருந்துச்சு. பட் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவா தனிஷா. ஸோ அதுக்கு வந்து ஏன் நான் ₹5000 ஸ்பெண்ட் பண்ணணும் அப்டின்ட்டு, இந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கிற ஒரு ஹாஃப் சாரி இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். கம்மிங் வீக்ல இத ஸ்டிச் பண்ண குடுத்துறணும். அப்பதான் எனக்கு ஃபெஸ்டிவல்க்குள்ள கிடைக்கும். ஆக்சுவலி இதனுடைய ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செமி ஸ்டிச்டா இருக்கு. அண்ட் ப்ளவுஸ் வந்து அப்படியே மெட்டீரியலா இருக்கு. ஸோ 2மே ஸ்டிச் பண்ணணும். அண்ட் தாவணியில ஏதாவது லைட்டா ஒரு வொர்க் பண்ணலாமான்னு பார்த்தேன். பட் ஆக்சுவலி பார்டர் இருக்கு அந்த தாவணியில. ஸோ அது மேல வந்து வொர்க் பண்ணா ரொம்ப அப்படி நல்லாலாம் தெரியாது அப்படின்ட்டு பிளெயினாவே விட்டுறலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ சண்டே ஈவினிங் அன்னைக்கு கொஞ்ச நேரம் நானும் சிவாவும் அப்படியே பால்கனியில வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நான் சிவா கிட்ட வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அவருக்கும் அவரோட வொர்க் வந்து கொஞ்சம் அப்படியே பிஸி ஸ்கெட்யூலா போயிட்டு இருக்கனால டைமே கிடைக்கிறதில்ல. முன்னாடி நாள் கூட ரீல்ஸ் பண்றதுக்காக டைம் ஒதுக்குனதே பெரிய விஷயம். ஏதோ தனிஷா கேட்டதுனால, அவர் ஏதோ டைம் மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அன்னைக்கு ஈவினிங் ஒரு 15 மினிட்ஸ்க்கு குவாலிட்டியா உட்காந்து பேசிட்டு, அவங்கவங்க அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சிவா வந்து சிஸ்டம்ல வேலை இருக்கு, பிளான்லாம் போடணும் அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு பார்சல் வந்திருந்துச்சு. அத தான் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு தேவையான ஒரு மொபைல் ஸ்டாண்ட். சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு ட்ரைபாட் வாங்குனேன். இப்போ வரைக்கும் அத தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ரீசென்ட்டா ஆன்லைன்ல பார்த்தேன் இந்த ப்ராடக்ட். எப்படி வேணா நம்ம இந்த ஸ்டாண்ட பெண்ட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பார்சல் ஓப்பன் பண்ணிட்டேன். பட் இத வந்து அசெம்பிள் பண்றதுக்குலாம் எனக்கு அந்த அளவுக்கு பேஷன்ஸும் இல்ல. எனக்கு தெரியவும் தெரியாது. ஸோ சிவா வந்து அவர் வேலைய ஃபினிஷ் பண்ணிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் மேனுவல பார்த்து அவர் தான் எனக்கு அசெம்பிள் பண்ணி குடுத்தாரு. இந்த மாரி அசெம்பிளிங் பண்ற வேலையெல்லாம் சிவாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட்டா செய்வாரு. ஸோ அவருக்கு ஏத்த வேலை அப்படின்ட்டு அவர்ட்ட குடுத்தாச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்ல. ஈஸியாவே பண்ணிட்டாரு. அந்த மேனுவல்ல வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பேஸ் இருக்கு. அதுக்கு மேல இந்த ராட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நமக்கு எந்த ஹைட்ல வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ராட். அடுத்து செகண்ட் ராட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வேணா பெண்ட் ஆகுது. நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கு. நம்ம எந்த டைரக்ஷன்ல வேணா அத டர்ன் பண்ணிட்டு ஷூட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு மேக்னெட் ரிங் குடுத்துருக்காங்க. நம்ம ஃபோன் கேஸ ரிமூவ் பண்ணிட்டு, அந்த மேக்னெட்ட வந்து நம்ம ஒட்டிக்கலாம் ஃபோன்ல. ஸோ நம்ம இப்ப ஷூட் பண்ணோம் அப்படின்னா, ஃபோன வந்து நம்ம இந்த ஸ்டாண்ட்ல பிளேஸ் பண்றப்ப, இந்த மேக்னெட் வந்து ஈஸியா போய் ஒட்டிக்கும். இது வந்து டெலிசின் மேக்னெட்டிக் ஃபோன் ஸ்டாண்ட். இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டா அசெம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். இது யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த ஆங்கிள்ல இருந்து வேணா நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். லைக் முக்கியமா இப்போ நம்ம குக்கிங் வீடியோஸ்லாம் எடுக்கிறோம்னா, டாப் ஆங்கிள்ல இருந்து சூப்பரா ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். அந்த செகண்ட்ல இருக்க ராட் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளா எந்த டைரக்ஷன்ல வேணா டர்ன் ஆகுறது. என்னன்னா ஒரு விஷயம் இந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ட்ரைபாட்லாம் நான் ஈஸியா கேரி பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்சம் நம்ம பிராக்டிஸ் வேணும் அப்படின்றப்ப தான் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து அவுட்டோருக்குலாம் செட் ஆகாது. லைக் வந்து நம்ப சின்னதா மடிச்சு பேக்குள்ள வச்சு கேரி பண்ணிட்டு போற மாரிலாம் கிடையாது. வீட்டுக்குள்ள ஷூட் பண்றதுக்கு எல்லா கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ நான் இப்ப எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த புது ஸ்டாண்ட் வந்து இன்டோர் ஷூட்டிங் அண்ட் ட்ரைபாட் வந்து அவுட்டோர் ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன சண்டே நைட் ஆயிடுச்சு. இன்னும் மண்டேக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கூல் இருக்குல்ல. ஸோ அவங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா இந்த வேலையெல்லாம் மார்னிங்கில வந்து அவசர அவசரமா பண்ண முடியாது. ஸோ யூசுவலா வீக் டேஸ்ல கூட நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பாட்டில் வாஷிங்லாம் ஈவினிங்கே பண்ணி வச்சுருவேன். அப்பதான் மார்னிங்ல வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இனி அடுத்து 1 மாசத்துக்கு கம்ப்ளீட்டா வெஜிடேரியனா எப்படியும் வாரத்துல 2 நாளாவது நான்வெஜ் சாப்பிடுவோம். ஸோ மிச்சம் இருக்க 5 டேஸ்க்கு மட்டும் தான் வெஜிடேரியன்ல என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கிற மாதிரி இருக்கும். இனி நான்வெஜ் சாப்பிடாததுனால வாரத்துல 7 நாளும் வெஜிடேரியன் மெனு என்ன செய்றதுன்னு யோசிச்சு வைக்கணும். அடுத்த நாள் வந்து கொண்டைக்கடல புளிக்குழம்பு செய்யலான்ட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். அதனால பிளாக் சன்னா வந்து நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன். உங்கள்ல யாரெல்லாம் ஸ்ராவன் மந்த் வெஜிடேரியன் ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ வெஜிடேரியன் மெனு ஐடியாஸ் குடுங்க. எனக்கும் பிளான் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டு கிச்சன் கிளீனிங்லாம் முடிச்சுட்டு பசங்களையும் படுக்க வச்சாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட லாஸ்ட் வீக்கெண்ட் இருந்துச்சு. நீங்களும் உங்க ஃபேமிலி கூட சூப்பரா வீக்கெண்ட என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்.
அண்ட் இந்த vlog-அ நான் இங்கேயோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Rashmi. Take care and thanks for watching. Missing someone